வணக்கம். இது வந்து பெற்றோர்களுக்கும் இந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற பிள்ளைங்களுக்கும் இது வந்துட்டு ஒரு எச்சரிக்கை, ஒரு டிப்ஸ். எப்படி உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக என்னோட சின்ன ஒரு ஷேரிங். அந்த பொண்ணுக்கு நடந்தது வந்துட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் நடக்கக்கூடாது, யாருக்கும் நடக்கக்கூடாது. ரொம்ப கொடூரமான விஷயம். நம்ம பிள்ளைங்கள்லாம் முக்கால்வாசி ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க, ப்ரைவேட்டாக ஒரு வீடு பார்த்துட்டு அதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அங்கே என்ன நடக்கும் ஏது நடக்குன்றது யாருக்குமே தெரியாது. இது வந்து ஒரு மரண செய்தியும் இல்லை, இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எச்சரிக்கை, எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு எச்சரிக்கை. ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க, அந்த ஹாஸ்டல்ல சிசிடிவி இருக்கா, அங்க செக்யூரிட்டி இருக்கா, என்ன இருக்கு ஏது இருக்குன்னு நீங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. பிரச்சனையா எதிர்த்து நில்லு, பிரச்சனையா சந்தேகமா எங்களை கூப்பிடு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க போய் விசிட் பண்ணலாம். ரொம்ப தூரமா இருந்தா கொஞ்சம் ஒரு மேபி 2 வாரத்துக்கு இல்லை போய் பார்க்கலாம். ஆனா அடிக்கடிக்கு நீங்க பார்க்கணும். அந்த வார்டன் யாரு, அந்த செக்யூரிட்டி யாரு, அந்த ஹாஸ்டல் இன்சார்ஜ் யாரு, அந்த காலேஜ் இன்சார்ஜ் யாரு, இவங்க எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் நீங்க வச்சிருக்கணும், கண்டிப்பா வச்சிருக்கணும். ஏன்னா ஏதாவது ஆச்சுன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க காலேஜ்ல அவங்க சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு தற்காப்பு ஏதாவது தெரியுமா? சிம்பிளா ரொம்ப வேண்டாம். இப்ப யூடியூப் நீங்க தட்டினாலே இருக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் வந்துட்டு என்னென்னலாம் நீங்க செய்யலாம். அவங்களுடைய உணர்வுகளுக்கு அவங்களுக்கு என்ன பயம் இருக்கு, மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கா, எதா இருந்தாலும் பிள்ளைங்க வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு பேசும்படி நீங்க வந்துட்டு அவங்க வளர்க்கணும். நம்ம பிள்ளைங்க வந்துட்டு கிண்டர்கார்டன் போனதுல இருந்து நம்ம சந்தேகமா உங்களை தொட்டா விலகிடு, ஓடிடு. யாரு எப்படி வந்துட்டு ஒரு காரணம் சொன்னாலும் காலேஜ் போனா அவங்க பெரிய கும்பா முடிச்சிருச்சு. அவங்களுக்கு இதுதாங்க நம்ம சொல்லி கொடுக்கணும். எப்பொழுதும் ஒரு குழுவாவே இருக்க சொல்லுங்க. அவங்க குரூப்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் சேட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இன்க்ளூட் பண்ணிக்கங்க, பேரண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கங்க. அந்த வாட்ஸ்அப் சேட்ல இன்க்ளூட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அதுல சொல்லுங்க. எங்க பேரண்ட்ஸ் பார்க்கலன்னா இன்னொரு பேரண்ட்ஸ் பார்க்கணும், ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதாவது ஒரு நடத்தக்கூடாத காரியத்தை நீங்க பாத்துட்டீங்களோ இல்ல கேள்விப்பட்டீங்களோ, ஆனா அங்க உள்ள ஒருத்தவங்க நீங்க நம்பி இருந்தவங்க ஒருத்தவங்க இதை வந்து யாருக்கும் பேசக்கூடாத, இதை விட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கன்னு வைங்கள, அங்கதான் நீங்க சந்தேகப்படணும். சந்தேகப்பட்டீங்களா முதல் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. அப்புறம் மற்றபடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. முதல் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி நடக்குதுமா என்ன செய்யலாம்னு கேளுங்க. இதுவும் உங்க பிள்ளைங்களுக்கு தான். மனசுல பயம் ஒரு சந்தேகம் வந்தா அதை இக்னோர் பண்ணிடுறாங்க அப்படின்னு இக்னோர் பண்ணிடுறாங்க. அதுதான் சந்தேகம், அதுதான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. பெற்றோர்கள் வந்துட்டு கிண்டர்கார்டன் பிள்ளைங்களுக்கு தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. யூனிவர்சிட்டி போறது, காலேஜ் போறதுங்க, வெளியூர்ல போய் படிக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் அதை நீங்க சொல்லி கொடுக்கணும். அவங்க நம்ம சொத்துங்க கோச்சுனா எப்படிங்க, எவ்வளவு வைத்திருச்சலா இருக்கு. இவ்வளவு வருஷம் வளர்த்து அவங்களுடைய கனவெல்லாம் என்னென்ன கனவு அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல போயிடுச்சுன்னா எப்படி இருக்குங்க. உரிமை என்ன, அவங்களுடைய மரியாதை என்னன்னு பிள்ளைங்களை சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளைங்களோட உரிமையும் தைரியத்தையும் மரியாதையும் விட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. பிள்ளைங்களா உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கேளுங்க என்ன நடக்குது, கேளுங்க. அம்மா கிட்ட சொல்லணும் இது நடந்துச்சு, என்ன இப்படி பேசினாங்க. உங்களை புகழ்ச்சி திடீர்னு புகழ்ச்சி பேசி உங்களை தொட்டு புகழ்ச்சி பேசுறது இது எல்லாமே தப்புதான். இதெல்லாத்தையும் நீங்க வந்துட்டு தவிர்க்கணும். இது வந்துட்டு சோசியல் லைஃப். இது 2025. நாங்கெல்லாம் 2000 கிட்ஸ். இந்த மண்ணாங்கட்டி வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு டச் வந்துட்டு என்ன டச்னு உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. இப்ப பிள்ளைங்க எல்லாம் அப்படிதான். ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, இந்த காலத்துல என்ன இதெல்லாம் தொட்டு தொட்டு பேசுறது பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சகஜம் தானே, ஹக் பண்றதெல்லாம் சகஜம் தானே. இந்த மாதிரி பேசி தாங்க இப்படி நடக்குது. இது ஆண் பிள்ளைங்களுக்கும் சரி பெண் பிள்ளைங்களுக்கும் சரி. இது வந்து நான் தனித்தனியா நான் சொல்லல, பெண் பிள்ளைங்களுக்கும் சரி ஆண் பிள்ளைங்களுக்கும் சரி. ஆண்கள் இருந்தா கூட உங்க கூட யாராவது தப்பா நடந்தா கூட அதை நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். அந்த ஹாஸ்டல்ல ஏதாவது தப்பா நடக்குதுன்னா சந்தேகம் பட்டாலே நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். இக்னோர் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. மனுஷா மாதிரி இந்த மாதிரி வேற எந்த குழந்தைங்களுக்கும் யாருக்குமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இது வந்துட்டு ஒரு சும்மா ஒரு வீடியோ ஒரு கண்டென்ட்காக நான் இது போடல. இது வந்துட்டு ஒரு வார்னிங். உங்க குழந்தைய நீங்க பாக்குறதுக்கு வந்துட்டு விழிப்புணர்ச்சி தான் ரொம்ப முக்கியம். அது இருக்கணும் உங்களுக்கு, முதலாவது பெற்றோர்களுக்கு இருக்கணும். மனுஷாக்கு வந்துட்டு நீதி கிடைக்கணும். இந்த மாதிரி ஹாஸ்டல்ல இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு நம்மளுடைய கவர்மெண்ட், நம்மளுடைய போலீஸ், அங்க உள்ள செக்யூரிட்டி இவங்க எல்லாம் அவங்க தான் இதுக்கு வந்துட்டு பதில் சொல்லணும்.